வணக்கம். இன்னைக்கு மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் கோலா உருண்டை. இந்த மட்டன் மின்ஸ்டு மீட்டில் வச்சு நம்ம மசாலாலாம் போட்டு எண்ணெயில் பொரிச்சு பண்ணுறது. இதை எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இங்கே மேலேயும் பாப்பப் ஆகும். நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை தவிர இதுக்கு வெங்காயம், தக்காளி, பொடியாக நறுக்கின பூண்டு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம், அப்புறம் மசாலா ஐட்டம், இது மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஒவ்வொன்றும் என்னென்ன பொருள் அப்படின்றது நான் சொல்கிறேன். நான் இதை தவிர நமக்கு மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி, நீங்கள் அந்த கோலா உருண்டை செய்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம குக்கரில் வேக போடுவோம், அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுப்போம். அந்த வேக வச்ச தண்ணியை வந்து எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸு, சோம்பு இதை தாளிச்சிடுங்க. இதுலேயே வந்து பொடியாக நறுக்கின பூண்டு, கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோட நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒன்று மட்டும் சும்மா 2 அப்படி கிள்ளி போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலை அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வந்து லேசாக வதங்கினதும் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால் 2 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். நீங்கள் கடைத்தூள் சேர்க்குறதா இருந்தால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். அப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் இதோடையே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியவும் சேர்த்துருவோம். ஸோ இந்த தக்காளியும் வதங்கிடும், மிளகாத்தூள் வாசனையும் நமக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து புளி நிறைய சேர்க்கக்கூடாது, ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை கொதிக்க வைக்கும் போது நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து எனக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரேவி மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மட்டன் ஸ்டாக், மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இப்போவே உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி பாலாக வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட நம்ம வத்த குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு நல்ல வாசனை இருக்கும். நல்ல அந்த கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். இதில் நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் நிறையா பால் எடுத்திருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாக என் குழம்புக்கு தேவைக்கேற்ப மட்டும் நான் பால் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கோலா உருண்டையை சேர்த்துக்கலாம். கோலா உருண்டை சேர்க்கும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையும் நல்லா தனித்தனியாக போடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். கோலா உருண்டை பார்க்குறதுக்கு வெளியில் வந்து நல்லா மொறுன்னு ரஃப்பாக தெரியும், ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கடிச்ச உடனே வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி அது உள்ளே அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த குழம்புல எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த குழம்பெல்லாம் அந்த மேலே படுற மாதிரி எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த குழம்போட ஃப்ளேவர், அந்த ஜூஸ் வந்து அந்த கோலா உருண்டையில் இறங்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இப்படியே ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ இனி நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. அந்த சூட்டுக்கு அந்த கோலா உருண்டையில் அந்த குழம்பு இறங்கினா போதும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைல். இது மட்டன் கோலா உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் காமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேம்ஸ் லாபி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.